மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனிமே என் வழியில குறுக்க வராதீங்க. அடுத்த தடவை உண்மையாவே விஷம் கலந்துருவேன். ஜாக்கிரதை. நான் என்ன பண்ணுவேன்? உன்னை எவன்டி காலையிலே மசாலா டீ ஆர்டர் பண்ண சொன்னது? மசாலா டீயா மசாலா டீ? வேற லெவல் வெளியமா, ரெண்டு பேரும் நல்லா கதற விட்டுட்டீங்க போல. பின்ன நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்து போறது வேண்டா? அவங்க தொந்தரவு ஒண்ணும் பண்ணலனா பேசாம டெலிவரி பண்ணிட்டு வந்துடலான்னு தான் போனேன். பெருசா பிளான் கூட பண்ணல தெரியுமா? பிளான் பண்ணலையா மலியமா? கப்சா விடாதீங்க. நிஜமா வெண்பா, என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு வந்துடணும்னு மனசுல நினைச்சிட்டு போனேன். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சோ ஸ்பாட்ல தோணுச்சு, செஞ்சு விட்டேன். அவங்க உங்களை டார்ச்சர் செய்யலான்னு பார்த்தாங்க, ஆனா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆமா, அந்த மருந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதுவா, உன்னோட இருமல் மருந்து தான். அது நேத்து காலி ஆயிடுச்சா, அதான் வாங்கிருவோம்னு வாங்கி வச்சிருந்தேன். டக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன். என்ன ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டாடா, ஜோக் டாடா, அப்புறமா சொல்றேன். என்னங்க, நாளைக்கு இன்டர்வியூ போக எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆனா என்னன்னா, ரெண்டு முக்கியமான சர்டிபிகேட்ஸ் அந்த வீட்ல மாட்டிக்கிச்சு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? அது கண்டிப்பா வேணுமா? ஆமா மல்லி, கம்பெனி சைடுல கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. நான் ரெஸ்யூம்ல அந்த கோர்ஸை பத்தி போட்டிருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பா அந்த சர்டிபிகேட் வேணும் இல்லையா? எப்படி இன்டர்வியூவை ஈஸியா கிளியர் பண்ணிடுவேன். ஆனா அது இருந்தாதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களேங்க, என்னங்க பண்றது? கடைசி நேரத்துல இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களே. அதான் என்ன பண்றதுனே தெரியல மல்லி. அங்க போய் சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் நடக்காத விஷயம். இதனால வேலை கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது உண்மைதான். நமக்குன்னு என்ன எழுதி இருக்கோ அதான் கிடைக்கும் மல்லி. இப்போ இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவோம். கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா சர்டிபிகேட் கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நீ இந்த வேலையை நினைச்சு நிறைய எதிர்பார்ப்ப நீ மனசுல வச்சிருக்க மல்லி. அப்புறம் அது கிடைக்கலனா நீ வருத்தப்படக்கூடாதுல்ல. அதான் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைச்சேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும். நம்ம சைடுல பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி மல்லி வேலையை எதிர்பார்க்க முடியும்? ரெக்ரூட் பண்றவங்க கண்டிப்பா சர்டிபிகேட் எதிர்பார்க்க தானே செய்வாங்க. நம்ம நிலைமையை அவங்க கிட்ட சொல்றது நல்லாவா இருக்கும்? நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இப்படி என் சர்டிபிகேட் அந்த வீட்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டை காலி பண்ணிடுவா அந்த ராட்சசி. சரி விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, பாத்துக்கலாம். சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல மல்லி, இப்பதான் கடையில டீ குடிச்சிட்டு வந்தேன். நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. டாடா சர்டிபிகேட்க்கு என்ன பண்ண போறீங்க? குழந்தை கேக்குறால, சொல்லு. அதான் ஒண்ணும் புரியல பெரியம்மா. காலையில வேற நல்லா சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இப்படி ஆகும்னு யார் நினைச்சா? நீங்க வேணும்னா செஞ்சீங்க, அவங்க உங்ககிட்ட வம்பு பண்ணாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அப்படி சொல்லிடு என் தங்க கட்டி. பொதுவாவே மத்தவங்க செய்யற தப்ப நாமளே செஞ்ச மாதிரி நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டமே. அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி இன்னைக்கு நடந்ததுல
செம்ம டென்ஷனா இருப்பாங்க. அப்பப்பா இல்லனா மட்டும் அப்படியே தூக்கி உன் கையில குடுத்துருவாளுங்களா? அவ்வளவு நல்லவளுங்களா அவளுங்க? நீ வேற ஏன் மல்லி, அப்படியெல்லாம் கேட்டு வாங்குற விஷயமே இல்ல, கேட்காம லபக்குன்னு எடுக்கிற விஷயம். என்ன சொல்றீங்க? எடுக்க போறீங்களா? எப்படி? மலியம்மா பிக் பார்ட்டி எப்பவுமே ஷார்ட்கட் ரூட் தான் வச்சிருப்பாங்க. அடடடடே, சக்கர கட்டி வெண்பா, எவ்வளவு அழகா என் புள்ள என்ன புரிஞ்சு வச்சிருக்கு பாத்தியா மல்லி? நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க. இதுல பீத்தல் பெருமை வேற. குழந்தைக்கு இப்படியா சொல்லி கொடுப்பாங்க? நாம என்ன அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா குறுக்கு வழியில போறோம், இல்ல அடுத்தவங்க சொத்துல மண்ணள்ளி போடுறோமா? நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியதுக்கு முயற்சி பண்றோம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்ல. எஸ், நான் டாடா மலியம்மா பிக் பார்ட்டி 4 பேர் ஆச்சா? சும்மா இருவேன்பா. நியாயமா ஒரு விஷயம் வேணும்னா நியாயமா தான் முயற்சி பண்ணணும். நீங்க பண்றதுக்கு பேரு அராஜகம், அக்கிரமம். அப்படியா? அப்படின்னா நீ போ, ராஜிகிட்ட போய் நீயே கேட்டு வாங்கிட்டு வா. தப்பானவங்க கிட்ட தப்பான ரூட்டை யூஸ் பண்றது தப்பே இல்ல. இதுல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். சரியா வருமா பெரியம்மா? ஏன் பிள்ளை இப்படி பயப்படுற? இதெல்லாம் எனக்கு அப்படியே அசால்ட். இல்ல பெரியம்மா, அவங்க மோசமான ஆளுங்க. திருட்டு பட்டு ஏதாவது கட்டி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா? ஐயோ, அப்படியே கட்டினாலும் என் மேலதானே கட்டுவா, அத நான் பாத்துக்கிறேன். இத பாரு, எனக்கு உங்களை குடும்பமா சந்தோஷமா வாழ வைக்கணும்ன்றதுதான் ஆசையா இருந்துச்சு. ஆண்டவன் புண்ணியத்துல அது நல்லபடியா அமைஞ்சிருச்சு. அப்படியே அடுத்ததா மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு நல்ல வேலை மட்டும் கிடைச்சிட்டா போதும். நல்ல சம்பளம் வந்துருச்சுன்னு வெயி, அப்புறம் உங்க வாழ்க்கை சிறப்பா ஆயிடும். வீடு வாசல்னு செட்டில் ஆயிட மாட்டீங்க? அதுக்காக ஒரு சின்ன தியாகம் பண்ணன்னு அப்படியே ஹிஸ்டரியில ஒரு ஓரமா என் பேர் இருக்கட்டுமே. சரி பெரியம்மா, இது விளையாட்டு இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும் பெரியம்மா. அந்த கவலையை நீ விடு மல்லி, அது என்னோட கவலை. சர்டிபிகேட்டை எடுத்து மாப்பிள்ளை தம்பி கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறமா மாப்பிள்ளை இன்டர்வியூக்கு போய் கலக்குன்னு கலக்கிடுவாருன்னு எனக்கு தெரியும். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லாம் இடமே கிடையாது. திறமைக்கு தான் மரியாதை. நம்ம முயற்சியில இன்டர்வியூக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். பாத்துக்கங்க பெரியம்மா, காலையில நான் அங்க போய் செம்மையா வெறுப்பேத்திட்டு வந்திருக்கேன். 2 பேரும் ரொம்ப கடுப்பா இருப்பாங்க. அந்த வெறுப்புல அவருக்கு எதிராக எதுவும் செஞ்சிடாம பாத்துக்கோங்க. பாத்தியா வெண்பா, நான் மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, அவருக்கு எதுவுமே செஞ்சிட கூடாதாமே. அப்படி சொல்ல வரல, 2 பேரும் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. என்னோட பதட்டம் உங்களுக்கு புரியல பெரியம்மா, அதான். இத பாரு புள்ள, நீயாச்சும் வெறுப்பேத்திட்டு தான் வந்த, நான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து துரத்தியே விட்டுருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு அடி இருக்குன்னு பாத்துக்க. சரி விடு, நானே போறேன். அவளுங்க கிட்ட சாமர்த்தியமா பேசி எப்படியாவது நானே சர்டிபிகேட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நானும் வரேன், நீங்க தனியா போக வேண்டாம். ஏய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல பெரியம்மா, கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீங்க தனியா போக வேண்டாம், நானும் வரேன். வாங்க. ஐயே, நீ எல்லாம் இப்படி அவசரப்படாத. எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டு வரேன். நைட்டு போய் அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம். நைட்டா? அப்ப என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அவளுங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நாம சர்டிபிகேட்டோட தான் வீட்டுக்கு வரோம். ஓகேயா? வரட்டா? வா. ஐயோ, நிறுத்துப்பா, நிறுத்து. இரு இருங்க தம்பி, இங்கே இருப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன், நீ வர வேண்டாம் சொல்ல கேட்காம பின்னாடியே வந்துட்ட. நான் வரலன்னா நீங்க எப்படி வருவீங்க? நான் எப்படியோ வருவேன் பிள்ளை. சரி, வந்த வேலையை பாப்போமா? வெளியில கேட் போட்டு இருக்கு, பேசாம காலிங் பெல் அடிச்சிருவோமா? காலிங் பெல் அடிக்க போறியா? நாம திருட வந்திருக்கோம். பெரியம்மா, வரப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? சாமர்த்தியமா பேசி எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலாம் தானே சொன்னீங்க. அதெல்லாம் அப்படி எப்படி சொல்ல போய் தான் நீ பேசாம என் பின்னாடி வந்த. இல்லனா நீ என்ன போட்டு பிராண்டி இருக்க மாட்ட. என்ன 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 முறைக்கிற? நீ என்ன பண்ற? அத அங்க எகிரி அப்படியே குதிச்சிரு. நானா? பின்ன என்ன நானா? ஏய், இத பாரு, எனக்கு கை கால் முறிஞ்சு இப்படியே ஆயிடுச்சுன்னா நீ தான் பாக்கணும். தேவையா? இது எனக்கு தேவையா? இத பாரு, ஒரு ஐடியா. இத பாரு, பின்பக்கமா அப்படியே எகிரி பின்னாடி குதிச்சு. இது பாரு, மெயின் டோருக்கு பின்னாடி இருக்க தாப்பால்ல அப்படியே லொடன்னு லூஸா தான் இருக்கும். இப்ப எதுக்கு முறைக்கிற? நான் சொல்றத கேளு.
அவளுங்க 2 பேரும் வேஸ்ட். சரியா மூடி இருக்க மாட்டாளுங்க. அப்படியே அப்படியே உழுக்கணும்னு வையே, படக்குன்னு கதவு திறந்துட்டு போயிடும். என்ன பெரியம்மா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? நான் சொல்றத நீ செய்யி. நேரா மாப்பிள்ளை தம்பி ரூமுக்குள்ள போய் அவர் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வந்துரு. அவ்வளவுதான். இல்ல பெரியம்மா, எனக்கு பயமா இருக்கு, நான் போல. ஏய் குட் கேர்ள், என்ன விளையாடுறியா? நீ இருக்கன்றத நம்பி நானும் வேற ஏற்பாடு பண்ணாம வந்துட்டேன். நீ தான் ஏறி குதிச்சு போகணும். நாளைக்கு வேலை கிடைக்கணும்ல, அப்படியே முருகனை வேண்டிக்கிட்டு ஏறு ஏறு ஏறு. அவர் ஏன் பெரியம்மா இதுல இழுக்கிறீங்க? நான் போறேன். ஆனா மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? என்ன என்ன அவளுக்கு அப்படியே கழுத்தை சீவிடுவாளுங்களா? மாப்பிள்ளை தம்பிக்காக இந்த விஷயத்துல நம்ம இறங்கி இருக்கோம். அவரு நல்லா வந்தா நம்ம குடும்பமா நல்லா இருப்போம். நாளைக்கு உன் புருஷன் இன்டர்வியூ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அப்படியே டிப் டாப்பா ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு பாய் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா இல்லையா? கண்டிப்பா அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும். ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு பெரியம்மா. இது கிடைக்கலன்னா நொந்து போயிடுவாரு. ரைட், தெரியுதுல்ல. போ போ சீக்கிரமா போ. கொண்டா இங்க பஸ்ஸ வேற வச்சுக்கிட்டு போ. அட போங்கறல்ல. போ போ போ. நான் இங்க நின்னுக்கிறேன். ஏப்பா ரஞ்சி, ரஞ்சி எழுந்துற. ஏய் எழுந்துரு. என்ன ராஜிமா? இல்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. அதெல்லாம் இருக்காது ராஜிமா. சரி தண்ணி எடு. ஐயோ தண்ணி இல்லையே. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
என்ன இவ்ளோ ஃபைல்ஸ் இருக்கு? இவ்ளோ ஃபைல்ஸ் இருக்கே, இதுல எதுன்னே தெரியலையே. ஏதோ 1-2 இருக்கோ, எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஐயோ ராஜிமா, கிச்சன் லைட் ஆஃப் பண்ணல, நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ஐயோ ஐயோ, இப்படி அடி போடுவேன், கூப்பிட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ வா வா வா. ஏய், என்னடி உன் புருஷன் இவ்வளவு பிடிச்சிருக்காரா? எதுன்னு தெரியல பெரியம்மா, அதான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். ராஜிமா திருடு. ஐயோ ஐயோ கத்தா, ஓடி ஓடி. ஐயோ சீக்கிரம் ஓடி வாங்க. என்ன திருடங்கறா? ஐயோ என்ன விட்டு போகாதடி, என்ன விட்டு போகாத. இதோ வந்துறேன். சீக்கிரம் அண்ணே, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏய், ஏன் இப்ப ராத்திரியில கத்திக்கிட்டு இருக்க? ராஜிமா திருடு. ராஜிமா திருடனா? எங்க நீ பாத்தியா? ஆமா, குதிச்சு போற மாதிரி இருந்துச்சு. மாதிரியா? அப்ப நீ பாக்கல. ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. இவ ஒருத்தி நாய் போன ஏதாவது ஓடி போயிருக்கோம், சும்மா கத்திக்கிட்டு இருக்க. ஓ இல்ல ராஜிமா, உண்மையாவே குதிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரி, உட்காந்து பொறுமையா பாரு. காலையில வா, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ராஜிமா சீக்கிரம் போ. போறமா. ஏங்க வாங்க சாப்பிடலாம். ஆ? ஆ. இது என்ன ஃபைலு? ஓபன் பண்ணி பாருங்க டேடா. மலி, இது எப்படி இங்க வந்தது? மலியம்மா ராத்திரி அட்வென்ச்சர் ட்ரிப் போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மல்லி, வெண்பா என்ன சொல்றா? சும்மா சொல்றாங்க. இன்டர்வியூக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தியா? எப்படி நீ அங்க போன? எனக்கு ஒண்ணுமே புரியல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.